சும்மா கிடைக்குமா? எதா கேக்குற நீ? ரேட் ஏறி போச்சா? நம்ம எத்தனை கிராம் வருதுன்னு சொல்ல போயிடுறோம். ஏண்டா எங்க பார்த்தா கை காட்டுறா? எப்படி அழிச்சு போயிடாத நீ? ஏமா இப்படி உருண்டே இருக்குதே, இது எத்தனை கிராம் வருது? ஏ மாடு கட்ட மாதிரி பூத்து மாடு வாப்படா, விளக்க மாதிரி வெறிட்டு மாடு அடைச்சுக்க. என்னடா மத்தவங்க தப்பா கேட்டுட்டாங்க. இல்ல நான் அப்படி என்னக்கா தப்பா கேட்டுட்டேன்? ஏம்மா இப்படி நெக்லஸ் போட்டுக்கிறியே, அப்படி உருண்டை ரெண்டு மாட்டிருக்கிறியே, அது ரெண்டு எத்தனை கிராம் வருது, எவ்வளவு தேர்தல் கேட்டா இப்படிதான் கோச்சிக்கிறான். அப்படியே அதெல்லாம் 100 கிராம் இருக்கு. 100 கிராம் வருதா? ஆமா, ஒண்ணு 100 கிராம் இருக்கும். அது ரெண்டு கேட்டா 200 கிராம் வருது. 200 கிராம் 3 லட்சம். ஆனா சங்கப்படம் போகட்டும், வெட்டைகள் போகட்டும். விண்ணப்பமத்திற்கும் ஆண்களை பிறந்த அப்பாமார்களும் பெண்களை பிறந்த தாய் உள்ளமார்களும் பள்ளிக்கு செல்ல மாணவ மாணவிகளும் கற்றுக்கலை ஆசிரியர்களும் சீர்சபையில் அமர்ந்து கொண்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, அதாவது நம்ம யூடியூப் சேனல் யாரு செல்வண்ணன் அவர்களுக்கு என் முத்தான முருக நன்றி தெரிவித்து அவசியம். என்ன ஊரு மாநகரம்? கந்தனூர் என்றால் அழகான பொன்னாடு நம் நாடு. இந்நாட்டில் எதற்காக அரங்கேற்றம்? அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி ஆதிபரா சக்தி வேப்பிலைக்காரி விளையாடு பத்தினி மாறி மாறி பிறந்த மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு இன்று ஒரு நாள் சொத்து நாட்டி வைத்திருக்காங்க. நாடகம் சங்கிலி புகிலி தரேன் வச்சிருக்காங்க. வேசம் கட்டிட்டு வந்துப்பா. இது நாடகம் தெரியாதா? எப்படி அருமையாடணும். யார் ஆடுவீங்க? என் பொண்டாட்டி புங்கிலி போடுவோம், நான் சங்கிலி போடுவேன். ஓ, நீங்க 2 பேரும் ஆடுனாலும் எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? கூத்தாடுறீங்க. நாங்க ஒரு 17 பேர் வந்திருக்கிறோம். ஏன்னா அதுக்கு சும்மா கூட 17 பேர். எத்தனை பேரு உள்ள படுத்து தூங்கு இருக்கு? எங்களை மாரி 2 பேர் ஆடணும். எப்ப ஆடுவீங்க? நீங்களாம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? நாங்க சரி ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 6 ஆயிடணும். நீங்க என்ன நாடகம் ஆடுறீங்க? நானும் என் பொண்டாட்டி ஆட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, ஸ்ட்ரைட்டா கரெக்டா 10 மணிக்கு ஆரம்பிப்போம், 10 மணிக்கு முடிச்சு போடுவோம். அரை மணி நேரத்துலயா? 2 மணிக்கு ஆரம்பிப்போம், 2:30 முடிச்சு போடுவோம். வெடிகள் 6 மணிக்கு ஆரம்பிச்சு 6:30 முடிச்சு போடுவோம். இப்படி எல்லாம் ஆடுறீங்க நாடகம். இப்படிதான் நாங்க இப்படியா நாடகம் ஆடுறீங்களே? இது லைட் போட்டு ஆடுறீங்க, நான் லைட் ஃபுல்லா ஆஃப் பண்ணி போட்டு தான் ஆடுவோம். அந்த நாடகத்தை யாருன்னா பாப்பாங்க? 2 பேரும். சம்பளம் எவ்வளவு வாங்குங்க? சம்பளமா 101 ரூபா. இது நாங்க 2 பேருமே தான் பாத்துக்கணும். இப்போ நீங்க வெளியில வந்து ஆடுறீங்க, நாங்க இப்படிதான் வந்து ஆட மாட்டோம். அப்புறம் 4 செவுத்துக்குள்ளார மட்டும் தான் ஆடுவோம். பெட்டு மேல, அதான் பெட்டு மேல ஏறி. அண்ணா நான் அந்த நாடகத்தை கேட்கல, நீங்க வைத்துதான் நாடகம் வேண்டாம். நீங்க வைத்து நாடகம் கேக்குறியா? 101 பட்டுக்குது. எந்த பட்டுல படுக்குற? அதே பட்டுல எப்படி படுத்து? அந்த பட்டுல தான் படுத்து. அப்படியே படுத்துக்கோ. ஏம்மா சரி மகா, பாரதத்துல ஒரு பாகமாய் விளங்கி வரக்கூடிய மகடவர்த்தன் அரவான் சண்டை இந்த நாடகத்தில் நான் வந்தேன். நான் இந்த பெயர் என்ன? ஒரு கெட்டமா அப்படியா? அது கேட்கலனா? எனது பெரிய நாவல் நான் உரைத்தேன், உன் செவிக்குள் நுழைந்ததா? இல்லம்மா.
புரியல அம்மா மந்தாரை முல்லைச்சூட தங்கைமார்கள் அருகில் சூழ எனது பேரு வசந்த சேனை என்று தெரிந்து கொண்டாயே எப்படி? உங்களோட பேரு வசந்த சேனை. ஆமா. ஏம்மா அப்படி வசந்த சேனாக இருந்துவிட்டாலும் உங்களை பெற்றிருந்த தாய் தந்தை யாரப்பா? என்ன ஈண்டுதான் தாய் தந்தைகள் யாரு? இருக்கட்டுமா? அம்மா 10 மாத தாசு தாயார் யார் தெரியுமா? கோமதவல்லி. 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 ஆமா. என் தந்தையார கோமதராஜன். இருவருக்கும் அள்ளி செல்வமாக நான் ஒருத்தியாக பிறந்து நான் வளர்ந்து வாழ்வேன் கண்டு 16 வயது முடித்த பிறகு நாட்டரசரை திருமணம் முடித்திருக்கிறேன். யாருமே போட்டது தாலி போட்டது யாரு? தாலி தரித்த மன்னவர். அதாவது பழமொழி சொல்லுங்க, விளைஞ்ச கொல்லிக்கு ஒரு வேலையா, ஒரு சமஞ்ச பொண்ணுக்கு ஒரு தாலி இருக்கணுமா? சமஞ்ச பொண்ணுக்கு சரிமா? விளைஞ்ச கொல்லிக்கு வேலை இல்லனா ஆடு உள்ள பூந்துரும், சமஞ்ச பொண்ணுக்கு தாலி இல்லனா பூந்துரும். உள்ளார போக மாட்டியா? நான் போக மாட்டேன், நாளைக்கு தான் போவோம். அதனால இந்த மங்கையை மாலை தரித்த மன்னவர் யார் தெரியுமா? இவ்வளவு நாளா உங்க கூட இருக்கிறேன், யாருன்னு தெரியாம இருக்கு. இந்த மாலை தரித்த மன்னவர் யார்? வெள்ள பண்ணிட்டு போட்டிருக்காரு. அவர் தானே அவன் பொறுப்பேன். அவரு காத்தாடி. அம்மா என்னை மாலை தரித்த மன்னவர் பேரை விளைக்கின்றேன்.
இடம் மட்டும் இருக்குது புனித மனுக்குலாம் மேல பறக்குது உட்காந்து அடியே ஓய் செங்கமலா ஏண்டி அம்மா எனக்கு வெக்கமா இருக்குது அடி நான் என்ன ஆச்சு ஐயோ என் மன்னவர் பெயரை எப்படி என் வாயால சொல்லுவேன் வாயால சொல்லணும் சூத்தால சொல்ல மாட்டேன் ஏடா அண்ணா ஓய் வாயால பாடுகாலே பெட்டிக்கு சேரல அதுல சொன்னா எப்படிதான் சேரும் உன்னை எப்படித்தான் நீ சொல்லுவ அப்ப சொல்லியதான் அவனா சொல்லித்தான் அவனும் சொல்லு அண்ணா எனக்கு வெக்கமா இருக்குதண்ணா வாயால சொன்னா என்ன ஆயிடும் பொறுத்துனுக்கு என் வாயால சொன்னா என்ன ஆகுன்னு கேக்குறா ஆ, மன்னவர் பெயரை சரி நான் வாழ்நாள் உரைத்தேனா சரி என் மன்னவருக்கு ஓராத காலம் ஆயுள் காலம் குறைந்து விடும் அட ஆயில் குறைஞ்சதுன்னா புதுசா வாங்கிக்கலாம் நம்ம கடையில எந்த கடையில அது ஆயில் கடையில ஓ அப்பா ஆ, வருட காலங்கள் வயது குறைந்து விடும் வயது குறைஞ்சிருமா அதனால என் மன்னவர் பெயர் எப்படி நான் வாழ் உரைப்பேன் என்று உரைத்தேன் என்னடா துன்பத்தவா வந்து பாடுறேன் எப்படித்தாடா ஏம்மா எப்படித்தான் நீ சொல்லுவ சொன்னால் மட்டுமே தெரியவல்லவா அதாவது கீர்த்திகிரி வழியே ஆட்டு வரக்கூடிய மகனவர்தான் சூரன் ஓ மகடவர்த்தா என் மன்னவர் எப்பேற்பட்ட அழகு குறை சொல்ல முடியாது ஏய் குறை சொல்றதுக்கு வாய் இருக்குமா அம்மா உன் புருஷனை பத்தி ஒண்ணுமே சொல்லல என் புருஷனை பார்த்து இந்த ஊர்ல இருக்கிற சிரிக்கெல்லாம் கண்ணு வைக்கிறாங்க அப்பேற்பட்ட அழகு ஆமா ஆமா எப்படி எப்படி கிசு கிசு அடிச்சானே எப்படி பல்லு முட்டாது என்ன பல்லு உன் புருஷனை போய் ஏய், பாரு. நீ உன் புருஷனை இங்க பாரு எங்களுக்குள்ள 1000 இறக்கம் 500 குறையும் அதெல்லாம் நீ கேட்க கூடாது சரியா ஐநூறு காத்தால குறையத்தான் போகுது போ இன்று என் மன்னவர் அழைத்திருக்கிறார்